श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ओवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन आश्चर्यமாக அனுகிரகித்து அருளிச் செய்த 717 ஸ்லோகங்கள். அது ஒரு காவிய கிரந்தம்னே சொல்லலாம். வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றியது. ஆச்சாரியன் அனுகிரகம் இதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதுவரை 371 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இதை சப்த காண்டமாக பிரிச்சிருக்கா வேதாந்த தேசிகனுடைய சரித்திரத்தை. முதல்ல பாலகாண்டம் 148 ஸ்லோகங்களையும், அதுக்கப்புறம் ஔஷாத்ரி யாத்திரை பட்டலம் அயேந்திரபுர க்ஷேத்திர காண்டம் திரிவேந்திபுரத்தில் அது ஒரு 70 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் திருக்கட்சி யாத்திரை ஒரு 53 ஸ்லோகங்கள். அப்புறம் ஆதிவராக க்ஷேத்திர காண்டம் சேஷகிரி யாத்திரை திருமலை ஸ்ரீனிவாசன் சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணது அது ஒரு 70. அப்புறம் முக்தி தேச யாத்ரா காண்டம்னு வடநாடு தென்னாடு யாத்திரை படலம் அது வரைக்கும் அனுபவித்தோம். 371 ஸ்லோகங்கள் வரை. இன்றைக்கி மேலும் ஆச்சாரியன் திருவடியை பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கலாம். நடுவில் 2 வாரம் விட்டு போச்சு. அப்படி எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த காண்டம் ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம். ஸ்ரீரங்க திவ்ய நகரீம் சிஷ்யைர் பகுபிஸ் சகாப்யேத்ய புரதோ விதுஷாமகுஷத் சாவஷ்டம்பம் புதக் கச்சித். श्रीरंग दिव्य नगरीं शिष्यैर्बहुभिः सहाभ्येत्य पुरतो विदुषामकुशत् सावष्टम्भं बुधः कश्चित्. அதாவது ஸ்ரீரங்க திவ்ய க்ஷேத்திரம் ஒரு டிவைன் க்ஷேத்திரம். அது திவ்ய க்ஷேத்திரம். திவ்ய தேசங்களிலேயே முதன்மையான க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை வேறு ஒரு மதாந்தரர், வேறு ஒரு வேதாந்திக் ஸ்காலர், வேறு மதத்தைச் சேர்ந்தவர், வேறு சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர், பெரிய ஸ்காலர் அவர் வந்தாராம் ஸ்ரீரங்கத்துக்கு அவருடைய சிஷ்ய கோட்டிகளுடன். அந்த தெய்வீகமான ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் அவர் முகத்தில் ஒரு கர்வம் தொனித்தது. ஃபுல்லாக கர்வம், ஆணவம், பெருமிதம். அவருடைய ஒரு பாண்டித்யத்தை நினச்சி அவருக்கு அவ்வளவு ஒரு கர்வம். அவர் அங்கே இருக்கிற சாஸ்திரோத்தமர்கள், வேதோத்தமர்கள், வேதாந்திக் ஸ்காலர் அவர்கள் எதிர பேசினாராம். உரத்த குரலில் பேசினார். அதாவது சேலஞ்ச் பண்ணுறார் உரத்த குரலில். அதுவும் கூட தன்னுடைய சிஷ்யர்களெல்லாம் வச்சுண்டு அவள் ஜெய கூட்டம் சொல்லி அவருடைய பேரை சொல்லலை. ஏன்னா அது முக்கியம் இல்லை. அவர் எவ்வளவு கர்வத்துடன் வந்தார், அகங்காரத்துடன் வந்தார், ஆணவத்துடன் வந்தார், பெருமிதத்துடன் வந்தார். இப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய நகரத்திற்கு இங்கே வந்தால் ஒரு ஹியூமிலிட்டி வரணும் இல்லையா? அந்த வைப்ஸுக்கு வரல. அவ்வளோ ஒரு அகம்பாவம், ஈகோ. அவர் சேலஞ்ச் பண்ணாராம். என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தில் 373வது ஸ்லோகம். ஸ்ருத்யந்த சிந்தனச்சனாக மாமிகவாதேன விஜயத்வம்
नो चेत् तीर्थ्यारिहरिर्भवने सम्माननां जहीतेति श्रुत्यन्तचिन्तनचणाः मामिह वादेन विजयध्वं नो चेत् तीर्थार्यैर्हरिभवने सम्माननां जहीतेति. ஓ வேதாந்த வல்லுநர்களே, ஸ்ருத்யந்த சிந்தனச்சனாக கேளுங்கள். இங்கே ஒரு விவாதத்தின் மூலம், ஒரு டிபேட், ஒரு வாக்குவாதம், சதஸ், இங்கே ஒரு விவாதத்தின் மூலம் என்னை வெல்லுங்கள். வாங்கோ, டிபேட்டுக்கு வாங்கோ, வந்து என்னை ஜெயிங்க. நீங்கள் என்னை ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு அப்படி தீர்த்தம் கொடுக்குறால, முதல் தீர்த்தம் கோவிலில் சான்றோர்கள், வேதாந்தர், வித்தகர்கள், பாகவதோத்தமர்கள்னு முதல்ல உங்களுக்கு தீர்த்தம் கொடுக்குறால, அந்த தீர்த்தத்தை விட வேண்டும், ஃபோர்கோ பண்ணணும். அந்த முதல் மரியாதைகளை விட்டுவிடணும். எம்பெருமான் திருக்கோவிலில் தீர்த்தம் போன்ற உங்கள் முதல் மரியாதைகளை விட வேண்டும். ஜெயிக்கலைன்னா, என்னை தோற்க அடிக்க முடியலைன்னா அப்படின்னு வாக்குவாதம் விட்டார். அதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம் போல இருக்கு. அதை விட்டு தள்ள முடியாது. அதனால் இப்படி இந்த கர்ண கடூரமான சேலஞ்சை கேட்டதும் அவெல்லாம் அங்கே கூடி ஆலோசித்து என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுத்தான். அடுத்த ஸ்லோகத்தில் வாணீம் கர்ண கடோராம் ஆகர்ணிய யயுர்ஹி வைவன்யம் பிரதிபுத்தா நிரணயேஷு தூர்ணம் வேதாந்த தேசிகானயனம். வாணீம் கர்ண கடோராம் ஆகர்ணிய யயுர்ஹி வைவன்யம் பிரதிபுத்தா நிரணயேஷு தூர்ணம் வேதாந்த தேசிகானயனம். இந்த மாதிரி கர்ண கடூரமான கடுமையான சொற்களை அவர்கள் கேட்டதும், அந்த சேலஞ்சை கேட்டதும், அங்குள்ள வேதாந்த வித்தகர்களுக்கு, பாகவதர்களுக்கு அப்படியே முகம் வெளிரி போயிட்டான். இப்படி போய் சொல்கிறார் இவ்வளவு ஆணவத்துடன். அதனால் அவர்கள் தனியாக சபையில் ஒன்று கூடி பேசி ஸ்ரீ வேதாந்த தேசிகனை விரைவில் இங்கே வரவழைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தனர். ஏன்னா வேதாந்த தேசிகனை பற்றி அவ்வளவு பரவி இருக்கு அங்கெல்லாம். அந்த காலத்தில் இங்கே மெசேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர் புகழ் நாலா பக்கமும் பரவி, அவருடைய பாண்டித்யம், அவர் இந்த மாதிரி முன்னாடி மாயாவாதிகளை வென்றது, அவருடைய ஸ்காலர்ஷிப், அவருடைய வினயம் எல்லாம் இவாளுக்கு பரவி வேதாந்த தேசிகனை கூட்டுன்னு வர்றது தான் உச்சிதம். அவர் இந்த மாதிரி வென்றிருக்கிறார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவரை கூட்டுன்னு வரணும்னு முடிவெடுத்தார்கள். அதுவும் புத்திமான்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சும்மா கத்தினா ஈஸியாக, அதாவது ஒரு அப்பாவி ஜனங்களை ஏமாத்திடலாம் உரைக்க கத்தி. ஆனால் படித்தவர்கள், சான்றோர்கள் அவ்வளவு ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ஆணவத்தினால் அவர்கள் தலை வணங்க மாட்டார்கள். அதனால் முடிவை நம்ம எடுக்காமல் புத்திமான்களை எடுக்க சொல்லணும். அந்த புத்திமான்கள்லாம் சேர்ந்து உடனே எடுக்கணும் அந்த முடிவை. அதனால்தான் உடனே சபை கூடி என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தார்கள். அது இல்லாமல் அவர்கள் சரி நம்மளே ஒருத்தர் மாற்றி அவரோட வாதம் புரியலாம் அப்படின்னு அவள் நினைக்கல. ஏன்னா இவருடைய ஆணவம், இவருடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் தெரிஞ்சுண்டு மீறி வேற ஒரு உபகாரம், இது விஷயம் தெரிஞ்சவரை நம்ம கூப்பிடணும் அப்படின்ட்டு வேதாந்த தேசிகனை கூப்பிடுறதுக்கு முடிவெடுத்தார்கள். அதனால் நம்மளே எல்லா காரியத்தையும் செய்யணும்னு முடிவெடுக்க வேண்டியதில்லை. சீக் ஹெல்ப் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு டேக் அவே மெசேஜ். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இன்னொரு ஊர்லேருந்து கூப்பிடுறது இது ஒன்றும் புதிதல்ல, முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு
அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். யாமுன முனி நிர்யாணா வசரே யதிராஜ ஏத்ய காஞ்சீதா அத்ர கில நிர்விவாதம் ராத்தாந்தமே விரதத் ஸ்வீயம். யாமுன முனி நிர்யாணா வசரே யதிராஜ ஏத்ய காஞ்சீதா அத்ர கில நிர்விவாதம் ராத்தாந்தமே விரதத் ஸ்வீயம். ஸ்ரீ யாமுனாச்சாரியா ஆளவந்தார் பரமபதம் அடைந்த போது காஞ்சிபுரத்திலிருந்து யதிராஜர் யாமுனாச்சாரியா நியமனப்படி பெரிய நம்பி அனுப்பிச்சு யதிராஜரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே யதிராஜரை அவருடைய நியமனப்படி சனாதன தர்மத்திற்கு விவாதத்திற்கு அப்பாற்பட்டதாக பரப்பினார் அல்லவா. யதிராஜரை கூட்டின்னு வந்து அப்புறம் இங்கே வந்து அந்த 3 விரலை அவர் கண்டு அதுக்கப்புறம் எப்படி நடந்ததுன்றது சரித்திரம் கதை சொல்லும். எப்படி சனாதன தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ராமானுஜ தர்சனம்னு பேர் இருந்தாலும் அது சனாதன தர்மம், வேத மார்க்கம். அந்த மார்க்கத்தை விவாதத்திற்கு அப்பாற்பட்டதாக அன்ஆம்பிகுவஸாக பரப்பினார் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்டது சரி இப்போ ஏன் வருது அதுக்கு அப்படின்னா அப்புறம் பல வருஷங்கள் ஆயாச்சு. அதனால் மறுபடியும் இந்த மாதிரி வேதாந்த பாக்கிய குதிருஷ்டி மதங்கள்லாம் தோன்றுகிறது. அவள் வந்து சேலஞ்ச் பண்ணுறாள். அதனால் வேதாந்த தேசிகரை அழைக்கிறார்கள். ஸோ இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி. அது இல்லாமல் வேதாந்த தேசிகரை ஏன் கூப்பிட்டா அப்படின்னா வேதாந்த தேசிகர் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ராமானுஜர். ராமானுஜருடைய இன்னொரு ஃபார்ம் அதை அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். தஸ்யை வைஷ விவர்த்தகா, விவர்த்தகான ஒரு இன்னொரு ஃபார்ம். தஸ்யை வைஷ விவர்த்தகா ஸ்ரீமான் வேதாந்த தேசிகோ நியதம் சத்வரமானேதவ்யः கப் பிரதிவக்தாஸ்ச சர்வதந்திரேஷு. தஸ்யை வைஷ விவர்த்தகா ஸ்ரீமான் வேதாந்த தேசிகோ நியதம் சத்வரமானேதவ்யः கப் பிரதிவக்தாஸ்ச சர்வதந்திரேஷு. இந்த வேதாந்த தேசிகர் நிச்சயமாக சாக்ஷாத் அதே ராமானுஜரின் மற்றொரு அவதாரம்தான். கல்வி ஞானம் இருக்குது அவர்கிட்ட. அது இல்லாமல் என்ன ஒரு எளிமை. அவரை விரைவில் அழைத்து வர வேண்டும். எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர் அவர். அவரை யார் ஜெயிக்க முடியும்? அவரிடம் யார் விவாதிக்க முடியும்? அவருக்கு யார் பதில் சொல்ல முடியும்? எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லுனர் அவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதுவும் நியாய தந்திரா, வைசேஷிக தந்திரா, பூர்வ மீமாம்ச தந்திரா, உத்தர மீமாம்ச தந்திரா, சைவ தந்திரா, வைஷ்ணவ தந்திரா, சாங்கிய தந்திரா, யோக தந்திரா எல்லாத்திலையும் அவர் கரை தேர்ந்தவர். தந்திரா அப்படின்னா அந்தந்த சப்ஜெக்ட் அவர் ஈஸியாக கவுண்டர் ஆர்கியூ பண்ணுவார். இப்படி ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன் சாட்சாத் ராமானுஜ அவதாரம்னு. அது எப்படி அவர் கோபாலாரிய மகாதேசிகன் இவர் ராமானுஜ அவதாரம்னு சொல்லலாம் அப்படின்னா யதிராஜ சப்தத்திலேயே 36வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி. இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாதவः சரந்தியமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயः சிரந்தக சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாக. புதிதாக அவரவர் புத்திக்கு ஏற்றவாறு வேதத்துக்கு முரண்பட்ட பல மதங்கள் கற்பிக்கப்படுகிறது. அதனால் உபனிஷத் வாக்கியங்களுக்கு தோன்றியவாறு பொருள் கூறி அலங்கோலப்படுத்துகின்றனர் இஷ்டத்துக்கு. அதனால தான் ராமானுஜர் வந்தது காட்டிய வேதம் களிப்பொற்றதுங்கிறார். உலகத்தில் அரசி குவீனுக்கு வந்து தலைவாரி அலங்காரம் பண்ண ஒரு பணிப்பெண்கள்லாம் இருப்பாள். அந்த பணிப்பெண்கள் என்ன பண்ணுவாள், அந்த கூந்தலை ஒன்று கூட்டி எண்ணெய் தடவி வாரி முடித்து நேராக்கி தலை பின்னுவாள்.
அனாதியான இந்த வேதம் என்னும் ஸ்திரீயின் கூந்தலாகிய உபனிஷத் வாக்கியங்களுக்கு இஷ்டத்துக்கு தோன்றியவாறு சொல்லி தலையெல்லாம் சிக்காயிடுது அந்த வேத மாதாக்கு. இப்படி சிக்கானதுனால ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசுக்திகள் உபனிஷத் வாக்கியங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் கடகஸ்ருதி வச்சு அழகாக சுவாமி ஸ்ரீபாஷ்யம் இயற்றின உடனே அது அழகாக அந்த தலையை பின்னியாச்சு. இதுக்கு ஒரு ஐதீகம் பெரியவர் தெரிவிப்பார். பாஷ்யக்காரரின் கடைசி காலத்தில் சிஷ்யர்கள்லாம் வருத்தம் அடைந்தார்களாம். தேவரீர் திருநாடு அலங்கரித்த அப்புறம் வேறு யார் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேத மாதா இந்த மாதிரி ஆச்சரியமாக நீங்கள் தலை பின்னி அந்த வேத மாதாவுடைய தலையில் இருக்கிற சிக்கெல்லாம் போக்கினீர்களோ, அது பிற்காலத்தில் யார் மறுபடியும் இந்த மதாந்தரர்கள் வேத விருத்தமாக பேசுபவர்கள் அதை சிக்கு பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னாராம், என்னுடைய பிரிய சிஷ்யை கொங்கு பிராட்டின்னு ஒருத்திருக்கா, அவள் வீட்டுக்கு போய் பாருங்க, உங்கள் துயரமும் கவலையும் போகும் என்று தெரிவித்தார். அவள் உடனே அவள் என்ன பண்ணாலும் உள்ளே அவள் வீட்டுக்கு போன்னு பார்த்தா அங்கே அவள் யார் அப்படின்னு கேட்டிருக்கா. உள்ளே இந்த மாதிரி ராமானுஜரோட சிஷ்யர் வந்திருக்கோம் அப்படின்ன உடனே இதோ வந்துட்டேன் அப்படின்னு அவள் தலை பின்னிட்டு இருந்தாள். அவள் அந்த தலையை எண்ணெய் தடவி தலையை பின்னி அந்த பின்புறத்தில் இருந்த நீண்ட குளர்கற்றையை எடுத்து அந்த ஒரு செந்நிற பட்டு நூலால் அந்த கயிற்றால் அந்த முடியை தலையெல்லாம் பின்னி அந்த முடியை முடிச்சு போட்டாலும். அதை முடிச்சு போட்டுண்டு அவர்கள் எதிரே அமர்ந்தார். அவள் அங்கே பார்த்தா அந்த செந்நிற முடிச்சுக்கு கீழே வெண்பட்டு நூலான ஒரு வெண்மையான கயிற்றாலையும் எடுத்து அவர்கள் எதிரே அமர்ந்து அதுக்கு அந்த செம்மையான காவி கலரில் இருக்கிற அந்த கயிற்றுக்கு கீழே வெண்ணிற கயிறில் இன்னொரு முடிச்சு போட்டான். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இதை பாஷ்யக்காரர்கிட்ட தெரிவித்தார். அவர் ஒன்றுமே சொல்லலை. இது வந்தால் எங்களை வரவேற்றார், முகமன் கூறினால் அர்க்கியம் பாத்தியம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டார். அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, அந்த கொங்கு பிராட்டி தான் வேத மாதா வடிவெடுத்திருக்கிறார், உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாள். முதலில் செந்நிற பட்டு நூலான ஒரு கயிற்றை தன்னுடைய கூந்தலில் முடிச்சு போட்டாள் இல்லையா, அது என்னுடைய பிறப்புன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு அப்புறம் என்ன நடக்குமேன்னு நீங்கள் கவலைப்பட்டீர்கள். அவள் வெண்பட்டு கயிற்றால் இன்னும் வலிய முடிச்சு போட்டு தன் செயலை தலை கட்டியது என்னன்னா, நாமே சில காலம் கழித்து மறுபடியும் தூப்புலில் அவதாரம் செய்ய போகிறோம் காஞ்சிபுரத்தில். மற்ற எல்லா ஆசிரமங்களையும் ரட்சிக்க போஷிக்க வல்ல அந்த கிரகஸ்தாசிரமத்திற்கு மற்றவற்றை காட்டிலும் உள்ள பெருமையை உலகத்திற்கு அறிவிக்க நாமே அந்த கிரகஸ்தாசிரமத்தை தேர்ந்தெடுத்து அந்த அவதாரத்தில் கை கொண்டு வெள்ளை உடை உடுத்து அவதாரத்தை தலை கட்டும் வரை அந்த ஆசிரமத்தில் நின்று உபதேசங்களாலும் கிரந்தங்களாலும் காருண்யத்தாலும் வாத்சல்யத்தாலும் உலகுக்கு இதை காட்டிலும் மிக உதவி புரிந்து உலக மக்கள் இந்த அவதாரத்தை அதைவிட சிறந்ததாய் போற்றி வழிபடும் நிலை ஏற்படுவதை எந்த வாதமும் தலை கட்டாதபடி இந்த சித்தாந்தம் சாஸ்வதமாய் வேதமார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணுவோம் என்று தெரிவித்தார். இப்படி ஆச்சரியமாக வேதாந்த தேசிகனை தேர்ந்தெடுத்தது சரியான விஷயம்தான் என்று நமக்கு புரிவதற்காக அடியன் இந்த ஸ்லோகத்தை எடுத்தது. அடுத்த ஸ்லோகத்தில் இதி நிச்சித்ய ததஸ்தே பத்ரீம் காஞ்சிச்ச லேகித்வா ஆர்யாய பிராஹிண்வன் சச்ச தாமாதாய வாச்சயாமாச. இதி நிச்சித்ய ததஸ்தே பத்ரீம் காஞ்சிச்ச லேகித்வா ஆர்யாய பிராஹிண்வன் சச்ச தாமாதாய வாச்சயாமாச. இவ்வாறு அவர்கள் முடிவெடுத்து வேதாந்த தேசிகனை அழைத்து வருவதற்காக ஒரு ஸ்ரீமுகத்தை ஒரு ஓலையில் எழுதி ஆச்சாரியர் தேசிகருக்கு அனுப்பினார்கள். வேதாந்த தேசிகன் அந்த மெசஞ்சர் அதை கொண்டு வந்தவரிடமிருந்து அதை வாங்கி படித்தாராம்.
என்ன இருக்குது அதில் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். ஸ்வத்யஸ்துரங்கநாயக சேனேஷோ வெங்கடேஷமாதிசதி பவதா ஜய்ய கஷ்சன வாதி கலஹாயதேத்ர தர்ப்பேண. ஸ்வஸ்தியஸ்துரங்கநாயக சேனேஷோ வெங்கடேஷமாதிசதி பவதா ஜய்ய கஷ்சன வாதி கலஹாயதேத்ர தர்ப்பேண. ஸ்வஸ்தி க்ஷேமம். ஆச்சாரியன் தேசிகனுக்கு ஸ்ரீ ரங்கநாதனுடைய சேனாபதி விஸ்வக்சேனருடைய ஆக்ஞை. இங்கு ஒரு மதாந்தரர், வேற மதத்தை சேர்ந்தவர், கர்வத்துடன், அகம்பாவத்துடன், பெருமிதத்துடன், ஆணவத்துடன் இங்குள்ள வேத விற்பன்னர்களிடம், சான்றோர்களிடம் கர்ஜித்தபடி இருக்கிறார். அந்த மதாந்தரரை தேவரீர் வாதத்தில் கண்டனம் செய்து அடக்க வேண்டும். இது விஸ்வக்சேனர் சுவாமி ரங்கநாதனுடைய சேனாதிபதி விஸ்வக்சேனருடைய ஆக்ஞை என்று தெரிவிக்கிறார். அதாவது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கூட அவர் சொல்லலை. எங்களில் ஒருத்தர் இது இந்த ஸ்ரீமுகத்துக்குடைய எழுதினவர் அப்படின்னு அவர் தெரிவிக்கலை. இது சாட்சாத் விஸ்வக்சேனருடைய ஆக்ஞை, சேனேஷ கமாண்ட். சுவாமி தேசிகன் இதை மறுக்க முடியாது. பெருமாளுடைய பகவத் ஆக்ஞை, சுவாமி விஸ்வக்சேனருடைய ஆக்ஞை. அதனால் உடனே அவர் கிளம்பி வர வேண்டும் அப்படின்னு அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் வேதாந்த தேசிக இதை மறுக்க ஒண்ணாதபடி செய்தார் அப்படின்னு அனுபவிக்கிறோம். எப்படி நடந்ததுன்றதை மேலும் அனுபவிப்போம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.